என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. நன்றி. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை தாலுகாவில் உள்ள கிருஷ்ணராஜபுரத்தை சேர்ந்த பட்டாதாரி இளைஞர் அந்த பகுதியில் நடக்கக்கூடிய கள்ளத்தனமான சாராய வியாபாரம், கஞ்சா வியாபாரத்தை தட்டி கேட்ட காரணத்திற்காக விசாரணை என்கிற பெயரில் அழைத்து சென்று காவல்துறையினர் மிக கொடூரமான முறையில் காலை உடைத்து சித்திரவதை செய்து படுகொலை செய்திருக்கிறார்கள். மதுரை உயர்நீதிமன்ற கிளை இந்த படுகொலையை கண்டித்து கொலை வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்ய வலியுறுத்தி இருக்கிறது. 8ஆம் தேதி படுகொலை செய்யப்பட்ட ஆகாஷ் டெலிசனுடைய படுகொலைக்கு நீதி கேட்டு கடந்த 15 நாட்களாக அறவழியில் போராட்டங்கள் நடைபெற்று வருகிறது. திருநெல்வேலியில அதை வலியுறுத்தி ஆகாஷ் டெலிசனை அடித்து படுகொலை செய்த அத்தனை காவல்துறையினரையும் கைது செய்து உடனே சிறைப்படுத்த வேண்டும். 3 மாத காலத்திற்குள்ள இந்த படுகொலை வழக்க விரைந்து முடித்து அந்த காவல்துறையினருக்கு தகுந்த தண்டனை வழங்க வேண்டும். காவல்துறையினர் இந்த இது போன்ற படுகொலையின் போது மேலிடத்து உத்தரவு, மேலிடத்திலிருந்து எங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு அப்படிங்கிறத கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆகவே கீழ்நிலை காவலர்கள் பெரிய மன அழுத்தத்திலையும் இந்த அதிகாரிகளுடைய அழுத்தத்திலும் இருக்கிறதுனால அவர்களுக்கு சங்கம் வைக்க உரிமை வேண்டும். அது இது போன்ற காவல் படுகொலை தடுக்க வழிவகுக்கும். ஆகவே தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஜனநாயக சக்திகளும் இணைந்து தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். எங்களுடைய முதன்மையான கோரிக்கை, இது போன்ற காவல் படுகொலைகள் எந்த இடத்திலும் நடக்கக்கூடாது. சாதி மதம்லாம் இதுக்கு பாகுபாடு இருக்கக்கூடாது. அனைத்து மக்களுக்கும் வேலியே பயிரை மேய்ந்த கதையாகத்தான் இந்த படுகொலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. இதே சிவகங்கை மாவட்டத்துல கடந்த ஆண்டு ஜூன் மாசத்துல மடப்புறத்தை சேர்ந்த கோவில் காவலாளி அஜித் குமார் படுகொலை செய்யப்பட்டாரு. உங்க எல்லாத்துக்கும் தெரியும். அந்த படுகொலை நடந்து 4 நாட்களுக்குள்ள அந்த காவல்துறையினர் கைது செய்யப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் சிறையில இருக்கிறாங்க, பிணை கொடுக்காம. ஆனா இந்த படுகொலை நடந்து நீதிமன்றமே உடலில் இருக்கக்கூடிய 28 காயங்கள் காவலர்கள் அடித்ததால் தான் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொன்ன பிறகும் இந்த அரசு அந்த காவலர்களை கைது செய்யவில்லை என்று சொன்னால் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கஞ்சா மாஃபியா கும்பல் இருப்பதாக நாங்கள் சந்தேகப்படுகிறோம். அதனால இது ஒரு விரிவான விசாரணை மேற்கொள்ளப்படணும். தொடர்ந்து இது போன்ற காவல் படுகொலைகள் நடைபெறாத வண்ணம் காவல்துறையை சீர்திருத்த வேண்டும். இந்த கோரிக்கை வழக்கு வருது. நீங்க பாத்தீங்கன்னா அரசு கையில தான் எல்லாமே இருக்குது. தெளிவாக சாட்சியங்கள் இருக்குது, காயங்கள் இருக்குது. அவர்கள் குற்றப்பத்திரிகை தயாரிக்க அந்த துறையில நிறைய நிபுணர்கள் இருக்காங்க. அந்த நிபுணர்களால முடியாதுன்னா எங்களை போன்ற சமூக செயல்பாட்டாளர்கள் அந்த குற்றப்பத்திரிகை நாங்க தயாரித்து கொடுக்கவும் தயாரா இருக்கிறோம். அதற்கான சட்ட வல்லுநர்கள் எங்கிட்ட இருக்கிறாங்க. முடியும், 10 நாள்ல கூட கொடுக்க முடியும். இந்த அரசு இது போன்ற காவல் படுகொலைகளை மூடி மறைக்கவும் சம்பவ சாட்சியங்களை கலைப்பதற்கும் தான் காலம் தாழ்த்துகிறதுன்னு எங்களுக்கு ஒரு ஆழ்ந்த சந்தேகம் இருக்குது. நீங்க ஜெயராஜ் பென்னிக்ஸ் வழக்குக்கு இந்தியா முழுவதும் போராட்டங்கள் வெடிச்சிச்சு. அதனால அதுல பெருசா அவங்க தப்ப முடியல. அதற்கான காணொலிகள், காட்சிகள்லாம் இருந்துச்சு. இந்த வழக்குல சான்றுகளை மூடி கலைப்பதற்கும் சாட்சிகளை கலைப்பதற்குமான முயற்சிகள் நடந்துடக்கூடாதுங்கிறதுனாலதான் இந்த கால அவகாசத்தை. ஆமா, திருநெல்வேலிக்கு அந்த ஆய்வாளரை காத்திருப்போர் பட்டியல் வச்சு மாத்தி இருக்கிறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பணியிடை மாற்றம், இந்த சிபிசிஐடி விசாரணை, சிபிஐ விசாரணை எல்லாம் தேவையில்லை. இந்த காவல்துறையில இங்க இருக்கக்கூடிய சட்டங்களே போதுமானதுதான். நேர்மையான அதிகாரிகள் பணி செய்ய விட முடியாத அளவுக்கு இந்த காவல்துறையில் சிக்கல் இருக்குங்க. பல்வேறு வழக்குகள்ல நாங்க அதை வலியுறுத்தி இருக்கிறோம். தொடர்ந்து காவல் சித்திரவதைக்கு எதிராக தமிழகம் முழுவதும் பல்வேறு போராட்டங்கள் அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம். சமூக பத்திரிகையாளர்கள் தகவல் அறிவு உரிமை சட்டத்துல கேட்கிறாங்க, இந்த ஆட்சி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு படுகொலைகள் நடந்துட்டு இருக்குன்னு. இந்த ஆட்சியில இருக்கக்கூடிய முதலமைச்சர் இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு அவருக்கு தான் இது களங்கம் கற்பிக்கப்படுது. காவல்துறை இந்த அரசுக்கு எதிராக செயல்படுவதாகத்தான் நாங்க கருதுறோம். காவல்துறை திமுக ஆட்சிக்கு எதிராகவே செயல்படுவதாக நாங்க கருதுறோம். தொடர்ந்து 30க்கும் மேற்பட்ட காவல் படுகொலைகள், 1000க்கும் மேற்பட்ட படுகொலைகள், 500க்கும் மேற்பட்ட சாதி படுகொலைகள், மத வன்முறைகள்,
இதெல்லாம் ஏன் நடக்குது? ஏன் காவல்துறை தடுக்கல? திமுக ஆட்சியை கவிழ்ப்பதற்கு காவல்துறை சதி செய்வதாக நாங்க கருதுறோம். ஒரு சுயாதீனமான அமைப்பாக காவல்துறை மாறிக்கொண்டிருக்கிறது. மக்களுடைய வரிப்பணத்தில் பராமரிக்கப்படுகிற இந்த காவல்துறை மக்களுக்கு எதிராகவும் இங்க இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு எதிராகவும் செயல்படுவதாக நாங்கள் கருதுறோம், சந்தேகப்படுகிறோம். எங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் ஒரு மிகப்பெரிய அளவுல இந்த தேர்தலில் இது ஒரு அரசியல் நெருக்கடியாக மாறும். இது ஆகாஷ் டெலிவிஷனுக்காக மட்டும் நடத்தப்படுகிற போராட்டம் அல்ல. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இளைஞர்களும், சமூக செயல்பாட்டாளர்களும், அரசியல் செயல்பாட்டாளர்களும் சுதந்திரத்தோடு செயல்பட வேண்டும். அவர்கள் உரிமைகளுக்காக நிற்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த போராட்டம். தமிழ்நாட்டில் ஒரு இந்த சட்டங்கள், இந்த காவல்துறை சீர்திருத்த சட்டத்தை மிக தெளிவாக கொண்டு வரணும். கொண்டு வந்து இது நடைபெறவே கூடாது. இந்த சமூகத்துல வேலையே பயிரை மேய்ந்த கதை தான். அதை திரும்பவும் நாங்க அழுத்தி சொல்றோம். இந்த காவல்துறை இருக்குது, நீதிமன்றம் இருக்கு, சட்டம் இருக்குன்ற பாதுகாப்புல தான் நாமெல்லாம் வந்து சாலைகள்ல நடமாட முடியுது. காவல்துறை மேல ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருக்கு இந்த சமூகம். காவல்துறையே தன்னுடைய மக்களை, பாதுகாக்க வேண்டிய மக்களை போல கொடூரமாக அடித்து கொன்று பொய் வழக்கு போட்டு என்ன அராஜகம்! காவல்துறை அராஜகங்களை பத்திரிகையாளர் உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. இதையெல்லாம் சீர்திருத்த வேண்டும் என்றுதான் நாங்க சொல்றோம். ஆகவே சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு இந்த ஆட்சியாளர்கள் இதை கவனமாக கையாள வேண்டும். அது தவறினால் தேர்தலில் மிகப்பெரிய அரசியல் நெருக்கடியாக மாறும். சாதி கடந்து மதம் கடந்து தமிழ்நாட்டு மக்கள் அனைவருமே இந்த படுகொலையை ரொம்ப கவனமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அனைத்து சமூக மக்களிடமும் அரசின் மீது ஒரு எதிர்ப்பு உணர்ச்சி வந்திருக்குது. இதையெல்லாம் கவனத்தில் கொண்டு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும். இதுதான் எங்களுடைய அழுத்தமான கருத்து.